அதாவது துப்பாக்கி, பீஸ்ட் போன்ற படங்கள்ல நீங்க இப்படி நடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் குடுங்க. அந்த விளக்கம் குடுக்கலனாலும் குறைஞ்சபட்சம் மன்னிப்பு குடுங்க. அப்படியே மன்னிப்பும் கேட்க முடியலனா ஒரு வருத்தமாச்சும் தெரிவிங்க. அப்போதான் இந்த திமுக முஸ்லீம்கள் மீது இருக்க முஸ்லீம்கள் திமுக மீது உள்ள வெறுப்பு ஓட்டுகள் உங்களுக்கு மாறும். இதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சு கூட அதுக்கு கூட அவன் மசீதத்து இல்லாம. புரியுதுங்களா? சரி விட்டுட்டேன். சரி தேர்தல் வந்தாங்க, அறிவிச்சாங்க, ஏதோ போகட்டும் அப்படின்னு விட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்திருக்கா இல்லைங்களா? இப்போ இந்த ஜனநாயகம் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இது வந்து கசிஞ்சு இருக்குது. கசிஞ்சுதுன்னு சொல்லிட்டு லீக் ஆச்சுன்னாங்க. அந்த லீக் சீனுக்கு பார்த்தேன். அது பார்க்கும்போது அந்த லீக் சீனில் ஒருத்தர் அவரும் பாய் தான் வந்துட்டு என்ன சொல்லுவார், என்னங்க இது ஆர்டிஎக்ஸ் உட்பட இவ்வளோ வெடிமருந்து வந்து இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வெடிமருந்தில் வெடிகுண்டு செஞ்சால் எத்தனை பேர் சாவாங்க, எத்தனை பேர் சாவாங்களே பாய், எத்தனை பேர் சாவாங்களே பாய், சாகட்டும் எப்படி சாகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொட்டலம் பரிமாறுற மாதிரி ஒரு சீன் வரும். அடுத்தது குண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு சீன், அங்கே வெடிக்கிற மாதிரி சீன். அப்போ இதை வச்சு தான் எனக்கு கொந்தளிச்சு, என்னடா இவன் வந்து தொடர்ந்து வந்து முஸ்லீம்களை வந்து அதனால தான் இவன் வந்து ஜனநாயகன் படத்தில் இப்படி முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறதுனால தான் நாம் 3 தடவை அவன் வருத்தம் தெரிவி மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கோரிக்கை வச்சு கூட அவன் கேட்காம இருந்திருக்கான். அப்போ இந்த படத்தில் இப்படி வச்சுருக்கான்னா அப்போ இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது தான் நம்ம அதை புகார் சட்ட ரீதியாக புகார் கொடுக்க அடுத்து நீதிமன்றமும் போக போகிறேன், அது வேறு விஷயம். அப்படி போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒரு சீனை பார்த்துட்டு அவருக்கு போய் புகார் சொல்கிறீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய பேர் ஃபோன், நீங்கள் வந்து ஒரு சீனை பார்த்துட்டு நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க, இது நியாயம் இல்லை. நீங்களும் திமுக சொம்பு, ஒன்று திமுகவை திட்டினா பாஜக சொம்புன்றான், விஜயை திட்டினா திமுக சொம்புன்றான். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம எதை பற்றியும் பேசக்கூடாது, வாயை பற்றிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லவன் பேர். நம்மளால் இருக்க முடியாது. அப்படி தேர்தல் நேரம்னும் போது மற்ற அமைப்புகள் போல் மற்ற அமைப்பு தலைவர் மேலே சைலண்ட் மூடில் போகிற ஆள் நான் இல்லை. இப்போ இந்த விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தலைவர் விஷயமா பார்த்தீங்கன்னா யாருமே கண்டனமே தெரிவிக்கல, யாருமே கண்டனம் தெரிவிக்கல. அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். என்னென்ன அடுத்த படமாக எடுத்துருக்காரு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன பயம், விஜய் பண்ணாலே அது ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய அளவு தளர இல்லை. விஜய் பண்ணாருன்றது இல்லை, விஜய்க்கு மட்டும் ஏன் கமலஹாசன் வீடு ஏறி முற்றுகை போராட்டம் பண்ணது யார் விஸ்வரூபத்துக்கு?